வணக்கம். வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் முதன்மைச் செய்திகள். மேல் மாகாணம் முழுவதும் ஊரடங்கு சட்டம். ஊரடங்கு சட்டத்திற்கு முன்னர் மாகாணத்தை விட்டு வெளியேறியோரை தேடி விசாரணை ஆரம்பம். நேற்றைய தினம் 586 தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மினுவாங்குடு மற்றும் பேகலியகொட கொத்தணி எண்ணிக்கை 6313 உயர்வு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேல் மாகாண அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்தே பணி செய்வதற்கான வாய்ப்பு. உலக மக்களின் உன்னத வழிகாட்டி முகமது நபி அவர்களின் பிறந்த தினம் உலக வாழ் முஸ்லிம்களால் இன்று அனுஷ்டிப்பு. ஜனாதிபதியும் பிரதமரும் வாழ்த்து. அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 91,000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா. இனி தொடர்வது விரிவான செய்திகள். உலகிற்கு உதித்த உத்தம இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த தினம் இன்றாகும். அவரை நினைவுபடுத்தி உலக வாழ் முஸ்லிம்கள் இன்று மீலாத் தினத்தை கொண்டாடுகின்றனர். உலகில் உதித்த நபிமார்களில் இறுதி தூதராக அவதரித்த நபி பெருமானார் அன்று ஜாஹிலியா என வர்ணிக்கப்பட்ட அறியாமையின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அறிவின் ஒளியூட்டி வாழ்க்கையின் புனிதத்தை உணர்த்தி வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நற்பணிகளை மக்களின் உள்ளங்களுக்கு உணர்த்தி உலகம் போற்றும் தலைவர்களாக மாற்றிய நபி இன்று உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களினதும் கௌரவிக்கக்கூடிய ஒரு புனிதராவார். புனித மக்கமா நகரில் பிறந்த நபி பெருமானார் தனது 63 வருட கால வாழ்வில் பாரிய சவால்களை தாண்டி மக்களின் உள்ளங்களை வென்று மக்களை சரியான திசையில் வழிநடத்தி மதீனாவில் இறையடி சேர்ந்தார். உலகில் அவதரித்த தூதர்களில் அதி உத்தம தூதராக அல்லாஹ்வினால் புனித குர்ஆனில் வர்ணிக்கப்பட்டுள்ள நபிபெருமானின் தூதத்துவம் இவரது மறைவினை தொடர்ந்து நிறைவடைந்தது. இஸ்லாத்தை பூரணப்படுத்திய நபி பெருமானாரின் வாழ்க்கை வரலாறுகள் முழு சமூகத்திற்கும் முன்மாதிரியாகவே உள்ளன. உலகின் முடிவு வரை இது என்றும் நிலைத்திருக்கும். அன்பு, கருணை, சமத்துவம், ஐக்கியம், சகோதரத்துவம், விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்கு, அயலவர்களுக்கு உதவுதல் உட்பட வாழ்வதற்கான அனைத்து போதனைகளையும் வழங்கி மக்களை புனிதர்களாக மாற்றிய அன்னாரின் போதனைகள் என்றும் மக்களுக்கு பொருத்தமானதாகவே அமையும். உலகவாழ் முஸ்லிம்களோடு இணைந்து இலங்கை முஸ்லிம்களும் இணைந்து முகமது நபி நாயகத்தின் பிறந்த தினத்தை கொரோனா தொற்றுக்கு மத்தியில் அனுஷ்டித்து வருகின்றனர். இதனை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் தமது வாழ்த்துச் செய்தியினை வெளியிட்டுள்ளனர். முகமது நபி அவர்கள் மனித குலத்திற்காக செய்த அர்ப்பணிப்புகளை முன் உதாரணமாக கொண்டு வாழ்வது சிறந்ததோர் அபிவிருத்தி அடைந்த சமூகத்திற்கான அத்திவாரமாக அமையும் என்பது எனது நம்பிக்கை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மனிதர்களான எமது உறவு நபிகளார் போதித்து ஒழுக்க பெருமானங்களை மதித்து குரோதங்கள் மற்றும் சந்தேகங்களை ஒழிக்கும் வகையிலேயே அமைய வேண்டுமென ஜனாதிபதி தனது மீலாதுன் நபி தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முன் எப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு பிரச்சினைகளை தோற்றுவித்து உலகெங்கிலும் பரவி வரும் கோவிட்-19 நோய் தொற்றிற்கு மத்தியில் முழு மனித சமூகமும் பாரிய சவாலுக்கு முகம் கொடுத்துள்ளது. இத்தகையதொரு கால சூழ்நிலையில் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வாழ்வது எமக்கு உள அமைதியை பெற்றுத்தரும். அதேபோன்று பரஸ்பர நலன் பேணல், சமூகங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் மற்றும் பொது நலனை அடைந்து கொள்வதற்காக நபிகளாரின் வாழ்வியலில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்னறிகளை சமூகமயப்படுத்த வேண்டியுள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை முஸ்லிம் சமூகத்திற்கும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கும் மகிழ்ச்சியான மீலாதுன் நபி தினத்திற்கு எனது பிரார்த்தனைகள் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முகமது நபிசல் அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடும் இலங்கையில் வாழும் சகல இஸ்லாமிய மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மனிதத்துவத்தில் நிறைந்து கௌரவமான மானிட அன்பை கட்டியெழுப்புவதற்காக தம்மை அர்ப்பணித்த நபி அவர்களின் பிறந்த தினம் இன்றாகும். முகமது நபி அவர்களின் நற்குணங்கள் ஏனையவர்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்ததோடு அவரது 40வது வயதில் அல்லாஹ்வின் தூதராக கூடிய வரத்தை பெற்றார். பின்பு அரேபிய மக்களை
சரியான பாதையில் இட்டுச் செல்வதற்கு வழிகாட்டிய அவர் 23 வருடங்களாக இறைவனிடம் இருந்து கிடைத்த தகவல்களை நிறைவேற்றினார். வாழ்நாள் முழுவதும் அவர் பேணிய குணநலன்கள் மனிதர்களுக்காக செய்த அர்ப்பணிப்புகள் அளவற்றவை. புரிந்துணர்வு, சகோதரத்துவம், ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்தல் மற்றும் நியாயம் ஆகியவை முகமது நபி அவர்களின் அடிப்படை பண்புகளாகும். அதுபோல் மனித சமூகத்திற்குள் சிறந்த குணநலன்களை வளர்ப்பதும் அகிம்சையை பேணுவதும் நபி அவர்களின் நோக்கமாகும். கோவிட்-19 நிலைமைக்கு மத்தியில் பாரிய நெருக்கடிக்கு முகங்கொடுத்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் உரிய முறையில் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி இஸ்லாமிய வழிகாட்டல்களுக்கு அமைய இந்த பிறந்த தினத்தை அனுஷ்டிக்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் இந்நோயில் இருந்து பாதுகாக்க பிரார்த்தனை செய்யுமாறும் அனைத்து இஸ்லாமிய மக்களையும் கேட்டுக்கொள்வதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள மீலாதுன் நபி தின வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வீட்டிலிருந்தே பணியாற்றும் நடைமுறையை மீள முன்னெடுக்குமாறு மேல் மாகாணம் மற்றும் ஏனைய பிரதான நகரங்களில் உள்ள அரசு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர இது தொடர்பான சுற்று நிருபத்தை வெளியிட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் வரை நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டிலிருந்து வேலை செய்யும் காலத்திற்குள் கிடைத்த அனுபவங்களை பயன்படுத்தி அத்தியாவசிய மற்றும் ஏனைய சேவைகளை முன்னெடுக்க தேவையான திட்டங்களை தயார் செய்யுமாறு நிறுவன பிரதானிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான சுற்று நிருபம் சகல அமைச்சுக்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதான செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், திணைக்கள பிரதானிகள், அரச கூட்டுத்தாபன மற்றும் சபைகளின் தலைவர்கள், பொது முகாமையாளர்கள் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வைரஸ் பரவல் காரணமாக நடமாட்டம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு, கம்பகா, களுத்துறை மாவட்டங்களில் இந்த விடயம் விசேடமாக அமுல்படுத்தப்பட வேண்டும். மாவட்டத்தில் அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ள பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களின் அரசு நிறுவனங்கள் கடும் சுகாதார சட்டத்திட்டங்களின் கீழ் வழமை போல் இயங்க வேண்டும். ஒவ்வொரு நிறுவனங்களிலும் நிறுவனங்களுக்கு உள்ளேயே சமூக இடைவெளியை பேணி முன்னெடுக்க வேண்டிய பணிகள், வீட்டில் இருந்தே முன்னெடுக்க வேண்டிய பணிகள் ஆகியவற்றிற்கு தேவையான ஊழியர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் அதிகாரம் நிறுவன பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்து பணிபுரியும் காலம் காலை 8:30 முதல் பிற்பகல் 4:15 வரை ஆகும். ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படாத சந்தர்ப்பங்களில் தேவைக்கு ஏற்ப அதனை நிறுவன பிரதானிகளினால் மாற்றிக்கொள்ள முடியும். வீட்டிலிருந்து தொழில் செய்யக்கூடிய பிரிவில் இல்லாத ஊழியர்களை நிறுவனங்களுக்கு அழைக்கப்பட முடியும். வீட்டிலிருந்து பணிபுரியும் நடைமுறைகளை செயற்திறன் மிக்கதாகவும் வெற்றிகரமாகவும் முன்னெடுக்க குறுந்தகவல், மின்னஞ்சல், வாட்ஸ்அப், ஸ்கைப் ஆகியவற்றை பயன்படுத்த முடியும். மக்களுக்கு தமது கோரிக்கைகளை தாமதமடையாது முன்வைப்பதற்கு ஏதுவான விதத்தில் சாதாரணமாக மக்களுக்கு நேரடியாக சேவை வழங்கும் சகல நிறுவனங்களும் ஆன்லைன் முறையினை அறிமுகப்படுத்த வேண்டும். சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள ஊழியர்களிடம் வீடுகளில் இருந்து பணிபுரியுமாறு கோரும் உரிமை நிறுவன பிரதானிக்கு உண்டு. எவ்வாறு எனினும் சிறிய அளவிலான கொரோனா தொற்றுக்கான சந்தேகம் காணப்பட்டால் அவ்வாறான ஊழியர்களுக்கு எந்த வேலையும் வழங்கக்கூடாது. பிரதேச நிர்வாகம், கல்வி, உயர்கல்வி, நலன்புரி சேவை வழங்குதல், சபைகள், பொது நிறுவனங்கள், சாதாரண நிர்வாக துறைகளுக்கு இந்த சுற்று நிருபம் ஊடாக விசேட வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களுக்காக கல்வி ரீதியான தொலைக்காட்சி மற்றும் வானொலி சேவையினை ஆரம்பித்தல், இலத்திரனியல் ஊடகம் ஊடாக கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்தல், நலன்புரி சேவைகளை தொடர்ச்சியாக திட்டமிடல், ஊனமுற்றோர் மற்றும் நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று சேவைகளை வழங்குதல் போன்றன இதில் உள்ளடங்கும். துறைமுகங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகள், சுங்கம், நீர் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை இடையூறு இன்றி தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டுமென குறித்த சுற்று நிருபம் ஊடாக நிறுவன பிரதானிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மெனுவாங்கொடை ஆடை தொழிற்சாலை மற்றும் பேலியகொடு கோவிட் கொத்தனை தொற்றாளர்களின் எண்ணிக்கை 6386 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 5586 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் 115 பேர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்டவர்கள் என கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கோவிட் வைரஸ் தொற்று ஏற்பட்டால் நுரையீரலுக்கே அதிக பாதிப்பு ஏற்படும். நியூமோனியா நிலைமை உருவாகலாம். இவ்வாறு இருக்கையில் சில சந்தர்ப்பங்களில் தொற்றிலிருந்து குணமடைந்த பின்னர் நுரையீரலில் ஏதாவது பக்க விளைவுகள் உருவாகலாம். இதற்கு மேலதிகமாக வேறு எவ்வாறான பக்க விளைவுகள் ஏற்படும் என்று இதுவரை உறுதியாக கூற முடியாதுள்ளது. இங்கு நோய் தொற்று ஏற்பட்டு குணமடைந்ததை விட இந்த நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது ஒருபோதும் மறைக்க வேண்டிய நோய் அல்ல. இது வெட்கப்பட வேண்டிய அல்லது பயப்பட வேண்டிய நோயும் அல்ல. இது சாதாரண நோய், சாதாரண விடயம், யாருக்கும் தொற்றலாம். இது அரசு தலைவர்களுக்கு கூட தொற்றியது.
வெளிநாட்டிலிருந்து வருகை தந்து தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 4 இதில் உள்ளடங்குகின்றனர். ஏனைய 467 பேர் பேலியகுட மீன் வர்த்தக தொகுதி மற்றும் மீன்பிடி துறைமுகத்துடன் தொடர்புபட்ட தொற்றாளர்கள் ஆவர். மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலை கொத்தனை தொற்றாளர்களில் 1041 பேர் அந்த தொழிற்சாலை ஊழியர்கள் ஆவர். ஏனைய 5272 பேர் அவர்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணியவர்கள். நேற்று பதிவான 586 தொற்றாளர்களில் கம்பகா மாவட்டத்தில் 207 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 201 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 46 பேரும், மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, கேகால ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவரும், காலி, ரத்னபுரி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் 2 பதுளை மாவட்டத்தில் 4 என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது இலங்கையில் மொத்த வைரஸ் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 9791 அதிகரித்துள்ளது. அவர்களில் 5630 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 435 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் உள்ளனர். 4192 பேர் குணமடைந்து வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளனர். இதுவரை இலங்கையில் 19 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. முதல் கட்டமாக நாம் சளி மாதிரிகளை பரிசோதித்த போது அதில் வைரசின் செறிவு குறைவாக காணப்பட்டது. இப்போது நிலைமை மாறியுள்ளது. கந்தக்காடு வெலிசர கடற்படை முகாமில் பார்க்கும் போது இவ்வாறான வைரசின் செறிவு அதிகரித்திருக்கவில்லை. நோய் அறிகுறி இருப்பவர்களுக்கு கூட அப்போது குறைந்த செறிவிலேயே வைரசின் வீரியம் இருந்தது. எனினும் இப்போது நோயின் அறிகுறிகள் தென்படாதவர்களுக்கும் கூட வைரஸ் அதிக செறிவில் உள்ளமை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அக்டோபர் மாதம் ஆரம்பத்தில் இதனை நாங்கள் அவதானித்தோம். அந்த வகையில் வைரசின் செறிவு அதிகளவு கொண்ட தொற்றாளர்களினால் அதிகமானோருக்கு தொற்றை பரப்ப முடியும் என கண்டறியப்பட்டுள்ளது. இதுதான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை இலங்கையில் இருந்த வைரஸில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இருந்த வைரஸே பரிணாமம் அடைந்ததா அல்லது இலங்கையில் இதுவரையில் இருந்த வைரசுக்கு பதிலாக வெளிநாட்டில் இருந்து வேறு புதிய வைரஸ் மாதிரி வந்துள்ளதா என்பது குறித்து எமக்கு சந்தேகம் உள்ளது. எனவே எமது நாட்டுடன் ஒத்துப்போகின்ற அயல் நாடுகளில் உள்ள வைரஸ் இங்கு பரவியுள்ளதா என்ற சந்தேகமும் எமக்குண்டு. முதல் சந்தர்ப்பத்தை விட இப்போது மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எனவே வைரஸின் செறிவு அதிகரித்திருப்பதால் உயிரிழப்புகளும் அதிகரிக்கலாம். உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமா இல்லையா என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் தான் எமக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனினும் உயிரிழப்பு இருந்ததை விட அதிகரித்துள்ளது. சில நாட்களில் 6 மரணங்கள் பதிவாகின. எனவே இந்த வைரஸின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டு வருகின்றது. போலீஸ் அதிகாரிகள் பலருக்கும் வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் 22 பேர் வரை வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இவர்களுக்கு மீன் சந்தை தொகுதியுடன் தொடர்புடையவரிடம் இருந்தே வைரஸ் பரவியுள்ளது. 400க்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனவே இலங்கை போலீசில் உள்ள 90,000 ஊழியர்களுக்கு சுகாதார வழிமுறைகளை சரியாக பின்பற்றி கடமையில் ஈடுபடுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் தொற்றுக்குள்ளானமை மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டமையினால் போலீசாரின் அன்றாட செயற்பாடுகளில் எவ்வித பாதிப்பும் இல்லை. பாதிக்கப்பட்ட போலீசாருக்கு சிகிச்சை அளிக்க புனானை மற்றும் குண்டகசாலை ஆகிய பகுதிகளில் 2 மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜப்பானின் நரிட்டாவிலிருந்து 18 பேர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்தனர். அவர்கள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். முப்படையினரால் இயக்கப்பட்டு வருகின்ற தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இருந்து தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து 584 பேர் இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 6463 பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் இதுவரை 59,314 பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்துள்ளனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் நாட்டில் 11,770